எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், இல்லைனா சாயங்காலம் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். கல் தோசையும் மட்டன் கறி குழம்பு. ஆஹா, கேட்கும் போதே எனக்கு வாய் ஊறுது. ஸோ வாங்க இந்த ரெண்டு ரெசிபீஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப்பு பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுத்தையும் கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அடுத்தது 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு இட்லி அரிசி, இது ரெண்டும் தனித்தனியாக கழுவி தனியாக ஊற வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் கழித்து பருப்பும் அரிசியும் நல்லா ஊறிருக்கு. முதல்ல நம்ம பச்சரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்து அரைக்க போகிறோம். இதுக்கு ஊற வச்ச தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அந்த 2 அரிசியும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப கொஞ்சமாக. மாவு நல்ல மையாக அரைஞ்சிருக்கு. இது தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச உளுந்து அதில் சேர்த்து நல்லா அரைக்கணும். இதுவும் நல்ல மையாக அரைஞ்சிருக்கு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்ச உளுந்து மாவை அரிசி மாவோட சேர்த்து துளியோண்டு உப்பு போட்டு நல்லா கலரி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அரைச்சி வச்ச மாவை ஒரு 8 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும். 8 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா கல் தோசை மாவு நல்லா உப்பிருக்கு, நல்லாயிருக்கு. இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் இல்லைன்னா தவா சூடு பண்ணி கல் சூடான பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. இது ஒரு பக்கம் சூடான பிறகு மறுபக்கம் திருப்பி 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு தோசையை கல்லேருந்து எடுத்துகிட்டு சூடாக சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல மசாலா அரைக்கணும். இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 10 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வறுக்கணும். இதெல்லாம் சேர்த்து வறுக்கும் போது நல்லா வாசனை வரும். ஸோ இந்த வாசனை வந்த பிறகு இதில் 12 சின்ன வெங்காயம், 8 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி நறுக்கி போட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போ மசாலாவுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இது எல்லாமே ஒரு பிளேட்டில் மாற்றி மசாலா நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா மையாக அரைச்சிக்கணும். முதல்ல அரைக்கும் போது தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அடுத்தது கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவை நல்லா மையாக அரைச்சாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம மட்டன் குழம்பு செய்யலாம். இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு நான் மண்சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். மண்சட்டியில் நம்ம எந்த குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மண்சட்டியை நல்லா கழுவி ஸ்டவ் மேலே வச்சு இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ இதெல்லாம் போட்டிருக்கேன்.
அடுத்தது இதில் 20 சின்ன வெங்காயம் மெலிசா நறுக்கி போட்டு இதோட சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு 2 பச்சை மிளகா நீளமாக கீறி போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல பொன்னிறமாயிருக்கு. அடுத்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை 4 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி 5 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ மட்டன் எலும்போடு எடுத்திருக்கேன். மட்டனை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு அரைச்ச மசாலா பேஸ்ட்டை மட்டனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் பீசஸ் எல்லாமே இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆயிருக்கு. அடுத்தது இதில் 6 கப் சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். சுடு தண்ணி ஊற்றுறதுனால மட்டன் பீசஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். குழம்பு கொதிச்ச உடனே மண்சட்டியை மூடி ஒரு 1 மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தோன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கு, குழம்பு நல்லா திக்கா இருக்கு. டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு தேவைப்பட்டா கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியில கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. அருமையான மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. இது நல்ல சூடாக நீங்கள் இட்லியோட இல்லைன்னா தோசையோட இல்லைன்னா ரைஸோட கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 சூப்பரான ரெசிபிஸ் பார்த்தீங்க. இந்த மட்டன் கறி குழம்பு வச்சு நீங்கள் கல் தோசை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தோசை சாப்பிட்றதுனே மறந்துடுவீங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 2மே நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க.